ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 107:20. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் இயேசு சுவாமி வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மை சுகப்படுத்த போகிறார். நீங்கள் ஒருவேளை எப்பேற்பட்ட பலவீனத்தோடும் இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போக முடியாமல் நீங்கள் கடன் பிரச்சனையினால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம். அதுலே சோர்ந்து போய் நீங்கள் நாளுக்கு நாள் உங்கள் பலன் குன்றி போனதாக இருக்கலாம். எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் நீங்கள் சுகம் அடையாமல் இருக்கலாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தையை அனுப்பி நான் உங்களை சுகப்படுத்துவேன். அப்போ வார்த்தைன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க உங்களுக்குள்ள சுகம் உண்டாகும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி நீங்கி நீங்கள் சுகமாகிறத பார்க்க முடியும். உங்களுக்கே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே செல்லுமானா இருக்குமானா நிச்சயம் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். வேத வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம்னா வேத வசனத்தை நீங்கள் அறிய 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 அதை சொல்ல சொல்ல படிக்க படிக்க எப்பேற்பட்ட பிசாசின் பிடியாக இருந்தால் கூட ஆண்டவர் அதிலிருந்து வசனத்தின் மூலம் நீங்கள் சுகத்தை பெற முடியும். ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பரம்பரையாக சாபமாக இருக்குது, அந்த வியாதி என் பெற்றோர் வழியில் தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களா? நீங்கள் வேத வசனத்தை படிங்க. அதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய இருதய பலகையில் நீங்கள் எழுதும் பொழுது நிச்சயமாக சுகம் கிடைக்கும். வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.